ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, நாளை ஆடி மாதத்தின் 2வது வளர்பிறை வெள்ளிக்கிழமை. இந்த வளர்பிறை ஆடி வெள்ளிக்கிழமை அன்று உப்பு ஜாடியில் இந்த ஒரு பொருளை மறைத்து வைங்க. உங்களுடைய வீட்டில் செல்வம் பெருகும், கடன் தீரும். அந்த ஒரு பொருள் என்ன, இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி செவ்வாய்க்கிழமை, ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் விசேஷமான நாட்கள் தான். இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே அம்பாளுக்கு உரிய ஒரு மாதம். அதிலுமே முக்கியமாக ஆடி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செய்யும் பொழுது, பெண் தெய்வங்களை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு கண்டிப்பாக எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வழிபாடுன்னு சொல்லலாம். அதுலேயும் முக்கியமாக இந்த வளர்பிறையில் வரக்கூடிய ஆடி வெள்ளிக்கிழமை, நாளை ஆடி 2ஆம் வெள்ளி வருகின்றது. ஒரு சிறு பரிகாரமாக இதை நம்ம பார்க்கலாம். எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டம் நிரந்தரமாக இருக்கக்கூடாது அப்படின்றது தான் எல்லோருடைய ஆசையாக இருக்கும். நமக்கும் அதிர்ஷ்ட காற்று வீசணும், செல்வ வளம் பெருகணும், மகாலட்சுமி கடாட்சணம் இருக்கணும் அப்படின்றதான் எல்லோருமே நினைப்போம். ஆடி வெள்ளிக்கிழமையில், அதுலேயும் வளர்பிறையில் வந்திருக்கக்கூடிய இந்த ஆடி வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இது நமக்கு கோடி புண்ணியத்தையும் பலனையும் தேடித்தரும், பல தெய்வங்களின் ஆசீர்வாதத்தையும் நமக்கு பெற்றுத்தரும். அந்த வகையில் தான் மகாலட்சுமி தாயாரை வேண்டி கல்லுப்பில் இந்த ஒரு பொருளை நம்ம மறைத்து வைக்க போகிறோம். அது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா கல்லுப்பு அப்படின்றது மகாலட்சுமியின் அம்சமாக பார்க்கக்கூடிய ஒரு பொருள்னே சொல்லலாங்க. ஆடி வெள்ளிக்கிழமையில் நீங்கள் பூஜை செய்யும் பொழுது முக்கியமாக நிலைவாசலில் கோலம் போட்டுட்டு அதற்கப்புறமா நிலைவாசல் பூஜை செய்துட்டு வீட்டில் வந்து விளக்கேற்றி வைத்து விட்டு வழிபாடு பண்ணுங்க. ஆடி முதல் வெள்ளிக்கிழமை வழிபாடு அப்போவே நான் சொன்னேன், குலதெய்வத்தையும் நீங்கள் வழிபாடு பண்ணணும். இந்த ஆடி மாதம் முழுவதுமே குலதெய்வ வழிபாடும் தவறாமல் பண்ணணும். அடுத்தது இந்த ஒரு பரிகாரத்தை நாளை ஆடி வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ளே இந்த பூஜையை நீங்கள் செய்யுங்க. அதற்கு என்ன வேணும் அப்படின்றத பார்த்துடலாம். பூஜை அறையில் வாசனையான மலர்கள் வைங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வைத்து விட்டு வழிபாடு பண்ணுங்கள். ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு பீங்கான் பாத்திரம் இல்லைனா மண் குடுவை எடுத்துக்கோங்க. முதலில் அதை எடுத்துக்கிட்டு அதற்கப்புறமா ஒரு கல்லுப்பு கொஞ்சம் அதில் போட்டுக்குவாங்க. கல்லுப்பு நீங்கள் அதில் போடும் பொழுது மகாலட்சுமி தாயாரை நினைத்து நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுதல் வேணுமோ அதை நீங்கள் வைத்து மனதார செல்வம் சேரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு செல்வ கடாட்சம் எப்பொழுதும் நிறைந்திருக்கணும்னு சந்தோஷமாக இந்த பிரார்த்தனையை வைங்க. இப்படி நீங்கள் வைத்துட்டு முக்கியமாக அதில் ஒரு பொருளை மறைத்து வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். மாலை நேரத்தில் பெயர் சொல்லக்கூடாதது அப்படின்னு சொல்லுவோம். வசம்பு தாங்க அந்த பொருள். இது வந்து நம்மளுடைய வேண்டுதலை சீக்கிரமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. அறிவியல் ரீதியாகவும் மருத்துவ குணம் கொண்ட ஒரு பொருள்னு சொல்லலாம். அதனால் இந்த வசம்பு இருக்கின்ற இடத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா வசியத்தன்மை அதிகமாக இருக்கும். அதாவது இது நிறைய நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கும் தன்மை கொண்டது. இதை நீங்கள் வைத்துட்டு உங்களுடைய பிரார்த்தனை என்ன வேணுமோ அதை நீங்கள் சொல்லுங்கள். செல்வ வளம் பெருகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தீபதூப ஆரத்தி எல்லாமே காமிச்சுக்குவாங்க. பூஜை முடிந்ததுக்கு அப்புறமா இந்த கல்லுப்பை அப்படியே பூஜை அறையிலேயே இருக்கட்டும், விளக்கும் எரியட்டும். விளக்க மலையேற்ற வேணாம். வெள்ளிக்கிழமை முக்கியமாக இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த இந்த நாளில் நீங்கள் செய்யும் பொழுது பலன்கள் அதிகமாக இருக்கும். இந்த கல்லுப்பு வசம்பு இது இரண்டுமே பார்த்திங்கன்னா செல்வ வளத்தை கொட்டி தரக்கூடிய ஒரு பொருள்னே சொல்லலாம். இந்த வசம்பை யார் கண்ணுக்கும் தெரியாமல் நீங்கள் உப்பு ஜாடியில் மறைச்சி வச்சுருங்க. இதை நாளைக்கு பண்ணுங்கள். பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா அதற்கப்புறமா எடுத்துகிட்டு நீங்கள் சமைக்கிற உப்பு ஜாடியில் மறைச்சி வைங்க. தினமும் இந்த உப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு வரலாம். இப்போது நீங்கள் உங்களுடைய உப்பு ஜாடிக்குள்ளே இந்த வசம்பை வச்சுட்டீங்க. அந்த உப்பு ஜாடிக்குள்ளே இந்த வசம்பு யாருக்கும் வெளியே தெரியாத மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது உப்பு தீர தீர நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதற்கு மேலே உப்பு கொட்டிட்டு அதற்கப்புறமா இதை பயன்படுத்த ஆரம்பிச்சுக்கிட்டே வரலாம். வசம்பு வசியத்தன்மை கொண்டதுன்னு நான் சொன்னேன். நம்ம எதை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த பரிகாரத்தை, இந்த பிரார்த்தனையை, இந்த வேண்டுதலை நம்ம வைக்கிறோமோ அது நமக்கு வசியமாகி தரும். கல்லுப்பு அப்படின்றது மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது. செல்வ வளம் பெருகணும்னு தான் பிரார்த்தனை பண்ண போகிறோம். முக்கியமாக இது சுக்கிர பகவானுக்குரிய ஒரு நாள். ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை வளர்பிறை மென்மேலும் வளர வேண்டும், செல்வம் சேர வேண்டும்னு அம்மன் பாதத்தில் இந்த கோரிக்கையை வைக்கிறோம். மகாலட்சுமி தாயாரிடம் இந்த கோரிக்கையை வைக்கிறோம்.
அதனால் இது நமக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை பெற்றுத்தரும். நம்மளுடைய வேண்டுதலும் சீக்கிரமாக நிறைவேற ஆரம்பிக்கும். வசம்பும் கல்லுப்பும் சேர்ந்து நேர்மறை ஆற்றல் நிறைந்து இந்த ஆடி வெள்ளிக்கிழமை வளர்பிறையில் நமக்கு பல கோடி நன்மைகளை பெற்றுத்தரும். குலதெய்வத்தையும் அம்பாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நினைத்து இந்த வழிபாட்டை வெள்ளிக்கிழமை யார் ஒருவர் நம்பிக்கையோடு செய்கிறார்களோ அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டமானது நிச்சயமாக தீரும். மன கஷ்டமும் தீரும். உங்களுக்கு அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை அதிகமாக பெற்று தருவார். இது எல்லாமே செய்துட்டு நான் வீட்டில் சும்மா உட்காந்துருக்கேன் அப்படின்னா யாருக்கும் பணம் வராது. இறை வழிபாடும் சேர்த்து செய்துட்டு உங்களுடைய முயற்சியும் நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக அதற்குண்டான பலன்கள் அப்படின்றது கை மேலே இருக்கும். அதனால் நம்பிக்கையோடு இதை செய்து பாருங்கள். உங்களுக்கு செல்வ வளம் பெருகும். வெள்ளிக்கிழமையில் இதை செய்யும் பொழுது செல்வ வளம் கண்டிப்பாக பெருகும். யாரெல்லாம் ஆடி வெள்ளிக்கிழமையில் பொங்கல் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக வைக்கலாம். முதல் வெள்ளி, 2வது வெள்ளி, 3வது வெள்ளி, அந்த மாதிரி யாருக்கெல்லாம் வைக்கணும்னு தோணுதோ அதை ஆடி வெள்ளிக்கிழமையில் வைக்கலாம். அதே மாதிரி நாளைக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு தானம் செய்யுங்க. அதே மாதிரி கோவிலில் குங்குமம் மஞ்சள் வாங்கி கொடுங்க. அபிஷேகத்திற்கு அம்பாளுக்கு பால் அபிஷேகம், அதே மாதிரி அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். மாங்கல்ய தானம் பண்ணலாம். அதே மாதிரி சுமங்கலி பூஜை செய்கிறவங்களும் இருப்பீங்க. அதையும் தவறாமல் இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில் செய்யலாம். குத்து விளக்கு பூஜையும் செய்யலாம். அருகில் இருக்கின்ற அம்மன் ஆலயங்களுக்கு சென்று இந்த வழிபாட்டு முறையை பண்ணுங்க. வசம்பு 1 வருடம் அப்படியே இருக்கலாம். அதற்கப்புறமா நீங்கள் அதை மாற்றிட்டு வேற வசம்பை நீங்கள் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா 3 மாதத்திற்கு ஒரு தடவை இந்த வசம்பை நீங்கள் மாற்றிக்கலாம். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அனைவரும் கமெண்ட்ல தவறாமல் ஸ்ட்ரீம் டைப் பண்ணுங்க. இது மகாலட்சுமிக்கு உரிய பீஜ மந்திரம். வாழ்க வளமுடன். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவலுடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.